நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள். நான் டாக்டர் கே இக்பால் ஷெரீஃப், சைக்காட்ரிஸ்ட், நிஷா ஹாஸ்பிட்டல், பட்டுக்கோட்டையிலிருந்து உங்களிடம் பேசுகிறேன். ஆட்டிசம், இது உலக ஆட்டிசம் நாள். ஏப்ரல் 2ஆம் தேதி உலக ஆட்டிசம் நாள். இது ஆட்டிசம் அப்படின்னா பரவலாக மக்கள்கிட்ட நிறைய பேர் ஆட்டிசம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அது சம்மந்தமாக நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்டிசம் அப்படின்னா ஒரு நரம்பியல் தொடர்பான வளர்ச்சி குறைபாடு. அது பிறவியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கிறது. அது இடையில வர்ற ஒரு மனநோய் சம்மந்தமாக உள்ள வியாதி கிடையாது. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் என்கிறோம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மன நரம்பியல் சம்மந்தமாக உள்ள வளர்ச்சி குறைபாடு. இதனால் குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. இது சமூகத்தில் பிறர்களோட தொடர்பு கொள்ளும் திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பாதிக்கும். அப்புறம் பழகும் திறன் பாதிக்கும். சோஷியலைசேஷன் போன்றவற்றிலேருந்து அவங்க பின்தங்கி இருப்பார்கள். பெரும்பாலருக்கு பேசும் திறன் இவங்களுக்கு இருக்காது. பேச்சு வந்தாலும் மற்றவர்களோடு தெளிவாக பேசுறதுக்கு இவங்க மாட்டாங்க. இதுதான் மெயினாக இந்த ஆட்டிசம் சம்மந்தமாக உள்ள தொந்தரவு இருக்கும். இது யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் இருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் பொது சபை அப்படின்னு. அந்த பொது சபையில் 62 கீழ் 139 ஏப்ரல் 2ஆம் தேதி ஆட்டிசம் டே அப்படிங்கிறது கொண்டாடுறாங்க. அது காரணம் அவேர்னஸ் அபவுட் ஆட்டிசம், ஆட்டிசத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வர்றதுக்காக அந்த டேயை அவங்க கொண்டாடியிருக்காங்க. இந்த வருடத்துக்கான தீம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு தீம்னு ஆட்டிசம்க்கு இருக்குது. அது இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா லைட் டு இக்னைட் ஓவரால் எஜுகேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். அதான் இந்த வருடத்துக்கான தீம். அதாவது கெட்டிங் டு த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவேர்னஸ். அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பப்ளிக் மூலமாக நல்லபடியாக ப்ளஸ் எஜுகேஷன் அக்செப்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வரணும். அதுதான் இந்த உலகத்தில் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் இந்த தீமாக கொடுத்துருக்காங்க. மெயினாக ஆட்டிசம்ங்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அது எதனால காரணம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுறோம். மெயின் காரணம் மரபணுக்களின் சீரற்ற நிலை ஒன்று ஃபஸ்ட்டு காரணம். அப்புறம் சுற்றுச்சூழல் மாசுகள் ப்ளஸ் காற்றின் நச்சுத்தன்மை, இதெல்லாம் மெயினாக ஆட்டிசத்துக்கான காரணத்தை சொல்கிறாங்க. ப்ளஸ் மரபு வழியாகவும் நிறையா குழந்தைங்களுக்கு அந்த ஆட்டிசம் அந்த வியாதி வருது. அது இப்போதைக்கு அடுத்தது கண்டுபிடித்தல். கண்டுபிடித்தல்னால் அது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாக பார்ப்போம். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இதோட சிம்டம்ஸ் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு ஐம்புலன்கள் நமக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உணர்வும் காது, கண், மூக்கு, சருமம், வாய், அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் உள்ள அந்த சென்சேஷன்ஸ் மாறுற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற சிம்டம்ஸ் அந்த சென்சேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அந்த புலன்களின் தூண்டுதல் காரணமாக ஒரு சில தொந்தரவுகள் வரும். அந்த மாதிரியான செயலை அவங்களுக்கு அந்த தொந்தரவு வரும்போது அந்த சிம்டம்ஸ் வரும். அதாவது ஒரே மாதிரியான செயலை அவங்க திரும்ப திரும்ப செய்கிறது, லேசான அதிர்வு இருந்தால் கூட அவங்களுக்கு அதிக அளவுக்கு அந்த அதிர்வு இருக்கும். சில செயல்களை சரியாக செய்ய முடிஞ்சாலும் சமூக புரிதல் இல்லாமல் அவங்களால செய்யாமல் இருக்கிறது இருக்கும். அது ஆபத்து இருக்குது அப்படின்னு உணராமல் இருப்பது. அப்புறம் பொருளற்ற சொற்களை திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்னா அந்த சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். எக்கோலேலியான்னு சொல்லுவோம். எக்கோலேலியா, எக்கோப்ராக்சியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். காரணமின்றி அழுவது, சிரிப்பது, கைகளை தட்டுவது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஃபிட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். அது ஒரு தொந்தரவு இருக்கும். குதிப்பது போன்ற ஏதாவது வித்தியாசமான செயல்களில் செய்வாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள் இருக்கிறதுலாம். அதாவது இப்போ ஒரு பாயிண்டிங்னு இருக்கும். கையை காமிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி அப்பாவை அழைச்சிட்டு காமிப்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்க இந்த சுட்டி காட்டுறதுல தெரியாமல் மற்றவங்கள கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்த காமிப்பாங்க. அது ஒரு மெயினாக இருக்கும். ப்ளஸ் ஐ கான்டாக்டே இருக்காது. கண்களை பார்த்து பேசுறது கொள்வது சுத்தமாகவே இருக்காது. அவங்க அம்மா கண்ணை பார்த்தும் பேச மாட்டாங்க, அப்பா ஃபேஸ் பார்த்து பேசவே மாட்டாங்க. தனிமையிலேயே தான் இருப்பாங்க. அவங்க அதிகமாக போய் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இன்னொன்று முக்கியமானது இந்த ஃபேனு, ராட்டினம் இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள்
மீதி வந்து ரொம்ப ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு. ஆட்டிசம்னா என்ன, அது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிலாம் பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த ஆட்டிசம் வந்து எந்த வயதுல ஏற்படுது? அறிகுறிகள் ஓகே, முக்கியமான கேள்விங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தெரிகிறது வந்து ஒரு 10வது மாதத்துலேருந்து ஒரு 18 மாதம் அதுலேருந்து தெரியும். அது ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வர்றது வரைக்கும் நம்ம அந்த அறிகுறிகளை வந்து காணலாம். கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 இயர்ஸில் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வரும். இதுல தாமதமானா 6லேருந்து 7 6லேருந்து வருடங்கள் 7 ஆகும். இப்போ அந்த ஆட்டிசம் வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை பொறுத்து மாறுபடுமா? ஆமாம், இது வந்து மோஸ்ட்லி வந்து மேல்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி வந்து இருக்குது. அதாவது 4 டைம்ஸ் வந்து மோர் காமன் இன் மேல்ஸ் தென் ஃபீமேல்ஸ். 4:1 விதத்தில் வந்து மேல்ஸ்க்கு வருது. ஃபீமேல்ஸ்க்கு வந்தாலும் அதிகமாக வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. அந்த குழந்தைகள் வந்து அதை மேக்கப் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டே இருப்பாங்க தவிர வெளியில் வந்து தெரிகிறது வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக தெரியாது. மேல்ஸுக்கு இருக்கிறது தான் வந்து அதிகமாக தெரியும். ஓகே டாக்டர், இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு மனநல பிரச்சனையா? அது வந்து மனநல பிரச்சனை அப்படின்னா வந்து இடையில வந்து வர்றதான் வந்து மனநல பிரச்சனை. ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் வந்து குழந்தைங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, மன அழுத்தங்கள், மனச்சிதைவு, பைப்போலார் மூட் டிஸார்டர்னு இடையில வரும். அப்படிங்கிறது தான் இடையில வந்து மனநல பிரச்சனை. இது வந்து குழந்தைங்க வளர்ச்சியிலேருந்தே ஒரு ஒரு மூளையில் ஏற்படுற ஒரு சில நியூரான்ஸ் வந்து டைவர்சிட்டினால அப்படி வர்றது. அது மைண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து மைண்டுக்கு உள்ள பிரச்சனை மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். ஃபாதர்ட்டேருந்து மெயினாக வரும். 66% வந்து ஃபாதர்ட்டேருந்து உள்ள ஜீன்ஸ் மூலமாக வருது. ஓல்டர் பேரண்ட்ஸ், அதாவது வயதான பேரண்ட்ஸ், அதாவது டெலிவரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 30 வயசுக்கு முன்னாடி அம்மா குழந்தை பெற்றுக்கணும்னா 35 வயசு 37 வயசு அந்த வயசில் வந்து அவங்க பெற்றுக்கிட்டாங்கன்னா அது மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டி பர்த்தில் வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, குழந்தைகள் வந்து வயிற்றில் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் டயத்தில் அது மாதிரி இருந்துச்சுன்னா வரலாம். ஸ்ட்ரெஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி, அதாவது ரொம்ப அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கும் இது வந்து வரும். அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அப்போனா அது வந்து ஒரு பரம்பரைனா ஒரு நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ்க்கு வந்து ஒரு 20% ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த குழந்தைக்கும் ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து நம்ம வந்து ஒரு சில ஜீன் டெஸ்ட்டுன்னு நிறையா இருக்குது. அதில் வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அது அடுத்த குழந்தைங்களுக்கு வருமா வராதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு மாதிரி ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு லைட்டாக பாதிப்பு இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கு போயிடுறோம். ஜெனட்டிக் டெஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இருந்துக்கலாம். அது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் வயிற்றில் வந்து குழந்தை இருக்கும்போது ஒரு 28ஆவதுலேருந்து 30ஆவது வாரத்துக்குள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தலை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நேரோவாக இருக்கும், கொஞ்சம் வந்து நேரோ ஹெட்டாக இருக்கும். ஆக்குலர் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு வந்து ஆட்டிசம் குழந்தை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து குரோமோசோமல் மைக்ரோ அசே அனாலிசிஸ்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஜெனட்டிக் டெஸ்டிங்கு. ஹோல் எக்ஸோம் சீக்வன்சிங்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங்னு ஜெனட்டிக் டெஸ்ட் இருக்குது. அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு வருமா வராதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ப்ரீநேட்டல் ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் இருக்குது. அப்புறம் பெயின் கில்லர்ஸ் நிறையா குழந்தைங்கள் வந்து வயிற்றில் இருக்கும்போது அம்மா வந்து பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரண மாத்திரைகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் மோர் சான்சஸ் இருக்கும். பேரண்டல் ஏஜ் ஓல்டாக இருந்தாலும் இப்படி இருக்கும். ப்ளஸ் டாக்ஸின்ஸ் வந்து எக்ஸ்போஷர். டாக்ஸின்ஸ்னு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கேஸ் கம்பெனியில் போய் வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வயிற்றில் குழந்தை இருக்கும், கேஸ் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ப்ளஸ் ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் வந்து கம்மியாகி கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதில் ப்ளீச்சிங் பவுடர் வேலை பார்க்குற இடத்துல நிறையா வந்து அந்த சுவாசத்தில் வந்து நச்சுத்தன்மை இருக்கிற ஏரியாவில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸின்ஸ் உள்ளுக்குள்ளே போய் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இது மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெற்றோர்களோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து பெற்றோர்கள் இவங்க தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியுமா? அதாவது நீங்கள் கேட்குறது கரெக்டு. மாம் டேட் ஐடென்டிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து அந்த ஆட்டிசத்துலேயே நிறையா வகை இருக்குங்க. அதில் வந்து ஒரு சில ஆட்டிசம் வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்னு இருக்குது. அது ஆஸ்பெர்ஜர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சில ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் வந்து
அது வந்து இந்த மாதிரி மாமெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அப்பாவும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்ல வந்து ரொம்ப சிவியர் ஆர்டிசமாக இருக்காங்க. அது வந்து ரொம்பவும் இந்த ரெட் சிண்ட்ரோமு, ரொம்ப இன்னும் 2, 3 ஆர்டிசத்தில் வந்து ரொம்பவும் சிவியர் ஆர்டிசம், அதாவது அந்த பாதிப்பு தன்மை உள்ள சிம்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. ஹை ஃபங்க்ஷனிங் ஆர்டிசம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளஸ் அவங்க நார்மலாகவே நம்மள மாதிரியே நிறைய பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. பெரிய பெரிய மேதைகள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் வந்து பெரிய பெரிய மேதைகள்லாம் ஹை ஃபங்க்ஷனிங் ஆர்டிசமில் நல்லபடியாகவே இருக்காங்க லைஃப் ஆர்டிஸ்ட். இந்த கர்ப்ப காலத்திலேயே ஆட்டிசம் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா அதை தடுக்க முடியுமா? பாருங்க, இப்போ இது கர்ப்ப காலத்திலேயே நம்ம வந்து ஆட்டிசம் வராமல் இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து எய்தர் ஒரு 40 டெலிவரிஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு டெலிவரிஸில் வந்து ஆட்டிசம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. 40 டெலிவரிஸ் 35 to 40 டெலிவரிஸில் எல்லா கிட்டும் ஆட்டிசம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ எல்லாமே வந்து நியூட்ரிஷனல் ஃபேமிலிஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. தனித்தனியாக தான் இருக்காங்க தவிர அந்த நியூக்ளியராக ஒன்றா சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது ஒரு இது வகையில் வந்து நிறையாவே பாதிக்குது. இன்னொன்று ஸ்மோக்கிங், நிறையா ஃபீமேல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ஃபாரின்லேயும் சரி, நம்ம நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் மாதிரி ஆகி ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆல்கஹால் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. நிறையா ட்ரக்ஸ் அந்த மாதிரி அடிக்ட்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் குழந்தைங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோட டயட் வந்து பேலன்ஸ்டு இருக்காது. பேலன்ஸ்டு டயட் இல்லை, நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாலும் ஆட்டிசம் வரும். இன்னொன்று வந்து ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, இவங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். பேசிவ் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில சான்சஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் வந்து அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது இடத்துலலாம் ஃபுல்லாகவே இது இல்லாமல் அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடரு, வெறும் இந்த ஸ்மெல் இல்லாமல் டாக்ஸின்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆட்டிசம் வர்றதை வந்து தடுக்கலாம். ப்ளஸ் வந்து ரிலாக்ஸ்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கணும், டெய்லி வந்து வாக் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஒரு சில இது வந்து காத்தோட்டமான சூழ்நிலையில் இருந்துகிட்டே இருந்தோம்னா வராது. இன்னொன்று ஒரு சில மெடிசின்ஸ் வந்து நம்ம வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஆன்டி எபிலெப்டிக் மெடிசின்ஸு, சோடியம் வால்புரேட்னு சொல்லுவோம், அதெல்லாம் எடுத்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸு, ஆட்டிசம் இந்த மாதிரிலாம் வரும். ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுத்தோம்னா வரும். SSRIங்கிற மன அழுத்தத்துக்கான மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று மெயினாக வந்து அயன் டிஃபிஷியன்சி, குழந்தைங்க வயிற்றில் அம்மா இருக்கும்போது ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஆட்டிசம் வரும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து கம்மியாக இருக்குது, விட்டமின் D3 கம்மியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆட்டிசத்தை வந்து உருவாக்கும். அது மாதிரி வந்து கெமிக்கல்ஸ் வீட்டில் வந்து பெஸ்டிசைடில் போய் உரத்துலேயே வேலை பார்க்குறாங்க, பெஸ்டிசைடு போட்டுகிட்டே இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் எடுக்கணும். மெர்க்குரி, லெட்டு அந்த மாதிரி உள்ள இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும். டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாவே இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். சில பேர் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா டாக்டர்? ஏர்லியராக முன்னாடி ஒரு 98 அந்த ரேஞ்சில் ஒரு சில ரூமர்ஸ் அது மாதிரி இருந்தது. MMR எடுக்கும்போது ஒரு சிலி நமக்கு அந்த மாதிரி ஆட்டிசம் இருக்குது அப்படின்னு. பட் அது வந்து அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நிறைய ஸ்டடீஸ் பின்னாடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தது. பட்டு தைமரோசால்னு ஒரு கெமிக்கல் வந்து அந்த மாதிரி உள்ள வேக்சின்ஸில் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த தைமரோசாலில் அதிகமாக இருக்கிற வேக்சின்ஸில் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கிற மாதிரி இருந்து, அப்புறம் அந்த வேக்சினில் உள்ள அந்த இதை வந்து தைமரோசாலில் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ உள்ள வேக்சின்ஸ் எதுவுமே வர்றதே கிடையாது. இந்த ஆட்டிசத்தை மருந்து மாத்திரை மூலமாக குணப்படுத்த முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு 70லேருந்து 80% கொஞ்சமாக அது வந்து இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணலாங்க. மெயினாக வந்து ஆக்குபேஷ்னல் தெரப்பிங்கிறது அவங்க வந்து அந்த குழந்தைங்க இனிஷியலாக ஆட்டிசம் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக அவங்க வந்து போயிடணும். நிறைய ஃபேமிலிஸில் வந்து என் சித்தப்பா வந்து லேட்டாக தான் பண்ணாப்புல, அவன் தாத்தா லேட்டாக தான் பண்ணாப்புல, 8 வயசு வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டைம் டிலே பண்ணக்கூடாது. ஃபேமிலிஸ்லேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நீ லேட்டாக தான் பண்ண இந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து லேட் பண்ணி வந்து எதுவுமே அவங்க வந்து போய் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மெயினாக வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, சோஷியல் இன்டெக்ரேஷன் தெரப்பி, இந்த மாதிரிலாம் தெரப்பிஸ்லாம் இருக்குது. ப்ளே தெரப்பியில் ஃப்ளோர் டைம் தெரப்பிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் அட்டன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக. அதேமாதிரி ஸ்பீச் தெரப்பி இருக்குது, அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ்னு
தனியாகவே ஒரு தெரப்பீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாத்தையும் அது மைன்யூட் பிரெயினில் உள்ள அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தோட மைன்யூட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அந்த உள்ள ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சில ட்ரக்ஸுமே இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து அது வந்து அட்டென்ஷன் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த தெரப்பி பண்ணுறதுக்கே உட்கார வைக்க முடியல அப்படின்னா ஒரு சில ட்ரக்ஸ் வந்து மைல்டாக நம்ம ஒரு சில ட்ரக்ஸ் ரெஸ்பிரிடோன், அரிபிப்ரிசோல் அந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அது பலனுள்ளதாக இருக்கும். இப்போ இவ்வளோ சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த ஆட்டிசத்தை முழுமையா குணப்படுத்த முடியுமா? அதாவதுங்க இப்போ வந்து கம்ப்ளீட் க்யூர் டு த ஆட்டிசம் வந்து நாட் பாசிபிள். அதில் ஆட்டிசத்துலேயே நிறையா வகைகள் இருக்குது. அதில் வந்து ஹை லெவல் ஆட்டிசம், லோ லெவல் ஆட்டிசம்னு ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கிறத வச்சு நம்ம அந்த சிம்டம் மட்டும் டார்கெட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் நார்மலாக கொண்டு வந்துடலாம். அதிலே மெடிக்கேஷன்ஸில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள மெடிசின்ஸுமே இருக்குது. குளோனிடின், ஆல்ஃபா 2 அகோனிஸ்ட் உள்ள மெடிசின்ஸ் இருக்குது. அப்புறம் மெத்தில்ஃபெனிடேட்டு, என்எஸ்டில்சிஸ்டேன் எல்லாமே லேட்டஸ்ட்டு மெடிசின்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. நிறைய சிரப்பு அது மாதிரிலாம் நிறையா வந்துச்சு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சிரப்பே நிறையா வந்துச்சு. அதெல்லாம் இனிஷியலாக அவங்க வந்து ஒரு விட்டமின் சப்ளிமெண்டேஷன் மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் போன்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் D3 வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். கால்சியம் லெவல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி ஜென்ரல் ஹெல்த் அவங்களுக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம். நியூரான்ஸ் வந்து டெவலப் ஆகி ஏஜிங் ஆகும்போது பிரெயினோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நார்மலாக வந்து நியூரான்ஸ் வந்து ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தெரப்பி மட்டுமே போயிட்டு மெடிசின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க. மெடிசின்ஸுக்கு போகாமல் தெரப்பிலேயே போட்டுகிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சில சிம்டம்ஸ் வந்து குறையாமல் இருக்கும். பட் அது மெடிசின்ஸு, விட்டமின்ஸ் தான் மெயினாக கொடுப்பாங்க. எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சிடலாம். நியூராலஜிஸ்ட்டு, சைக்காட்டிஸ்ட்டு, பீடியாட்டிஷியன்னு யார்கிட்ட வேணாலும் காமிச்சு அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வந்து B12, ஃபோலிக் ஆசிடு, அயன்னு, NSD இதெல்லாம் ஒமேகா 3, D3 இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிற பார்த்து அதை நம்ம க்யூர் பண்ணி வச்சுக்கிட்டாவே நியூரான்ஸை டெவலப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடலாம். பட் லேட்டஸ்ட்டாக இன்னும் வந்து ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. கம்ப்ளீட் க்யூருக்குன்னு ஸ்டெம் செல் தெரப்பின்னு வந்து ரிசர்ச்சில் இருக்குது. அந்த ஸ்டெம் செல் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து இப்போ கொஞ்சம் நாளில் வந்துடும். எக்ஸோசைம் பேஸ்டு ஸ்டெம் செல் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து மூக்கில் வந்து ட்ராப்ஸ் போடுற மாதிரியே இன்ட்ரா நேசல் ட்ராப்ஸே வருது. அந்த ஸ்டெம் செல் தெரப்பியே கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த இருக்கிறதையே உடம்புல உள்ள அந்த நியூரான்ஸே சரி பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்யூச்சரில் வந்துடும். சரி பண்ண பிறகு மறுபடியும் அது வர்றதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அது ஒன்ஸ் க்யூர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மெடிசின்ஸு, ட்ரக்ஸு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் இந்த தெரப்பீஸு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக வந்துடுவாங்க. ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது வந்து ரொம்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஆட்டிசமில் குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறதுலேருந்து டெய்லி ஒரு ஆள் வந்து அவங்க மெயின்டெனன்ஸுக்குன்னு இருந்துகிட்டே இருக்கிற வேண்டியதாக இருக்குது. பலத்த சிரமங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு அன்பு, அரவணைப்பு எல்லாமே இருந்துகிட்டே இருக்கணும். சமூகத்திலேருந்து இவங்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அழைச்சிட்டு போகணும். தனியாக அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும்போது தெரப்பீஸு, குரூப் தெரப்பி அந்த மாதிரி ஏஜில் உள்ள குழந்தைங்க நார்மல் சைல்டு, ஆட்டிசம் இல்லாத சைல்டோடு சேர்ந்து விளையாண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தனியாக வந்து இப்போ யூஸ் பண்ணுற விளையாடுறது, தனியாக அவங்க இருக்கிறது, கொள்வது எல்லாமே நார்மலாக வந்துடும். நார்மல் ஸ்கூல்லையே கூட இவங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விடலாம். எல்லாமே ஆட்டிசம் உள்ள சில்ட்ரன்ஸ்லேயே அவங்கள விடாமல் நார்மல் ஸ்கூல்லேயே பாலர்பிள்ளையே 1வது 2வது இது மாதிரி இருக்கிற ஸ்கூல்லையே நம்ம விட்டோம்னா இன்னும் மற்ற குழந்தைங்கள் மாதிரி கொஞ்சம் வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆட்டிசம் பிரச்சனைகள்ல நீங்க சந்திச்ச குறிப்பிடத்தக்க அனுபவம் அதை பத்தி எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அனுபவம்னா வந்து நிறைய குழந்தைங்க வர்றாங்க. பட் இதெல்லாம் க்யூர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதான் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, கொள்கிறாங்க. பட் எல்லாத்துக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு மற்ற குழந்தை மாதிரியே தான் நம்ம பார்த்துக்கணும் தவிர இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் கூடாது. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸு இதுக்கு தான் தரணும். ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்துட்டாலும் இதுக்கு தான் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தால் இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும். எங்கேயாவது அழைச்சிட்டு போனாலும் இந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். அது மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் தனியாக இதுக்குன்னு உள்ள ஸ்கூல்லாம் சேர்க்காம நார்மல் ஸ்கூல்லேயே விட்டு நார்மல் குழந்தைங்களோடய பழக விடணும். பார்க்குக்கு அழைச்சிட்டு போகணும். எது வேணாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், கோர் சிம்டம்ஸ்னு இருக்கும். அதாவது வந்து அந்த குழந்தைங்க செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க.
அதுக்கெல்லாம் ஒரு சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது, SSRI இந்த மாதிரி ஒரு சில ட்ரக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த ஃபியரு, கான்ஃபிடென்ட் லெவல்லாம் நல்லா வரும். அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகும். என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஃபெட்டப் ஆகாமல் இது க்யூர் ஆகாதுங்கிற மாதிரி இல்லாமல் போய் டாக்டர்கிட்ட போய் மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒரு 70% 80% வரைக்கும் நார்மல் லைஃப் அவங்களுக்கு கொண்டுட்டு வந்துடும். இந்த ஆட்டிசம் பாதிச்சிருக்கக்கூடிய குழந்தைங்களோட வாழ்க்கையில பெற்றோர்களோட பங்கு எப்படி இருக்கணும் டாக்டர்? அதான் பங்கு இந்த மாதிரி தான். அந்த டாக்டர்ஸ்ட்டா போய் அழைச்சிட்டு போய் காமிக்கிறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, நார்மல் குழந்தை மாதிரி அழைச்சிட்டு போகிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற குழந்தைங்களோட இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, ஃபங்க்ஷனுக்கெலாம் அழைச்சிட்டு போகிறது, அவங்கள நல்லா பேசுகிறது, அன்பாக இருக்கிறது, எல்லா இடத்துக்குமே அழைச்சிட்டு போய் பேசுகிறது, இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தோம்னாவே இந்த குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடலாம். இந்த குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான உணவு முறைகள் எப்படி இருக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்விங்க. இது உணவு முறைகள் அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். மற்ற குழந்தைங்க வந்து வேணுங்கிறத கேட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க, கொள்வாங்க, வந்துடுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து நம்மளோட இது வந்து டெய்லி வந்து அவங்களோட ஃபுட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெக்கமெண்டட் ஃபுட்ஸ்னு ஒரு சில இருக்குது. அது எல்லாமே வந்து ஜென்ரலாக இந்த சீசனல் ஃபுட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அப்புறம் பீன்ஸு, நட்ஸு, பால்ட்ரி, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து நிறைய கொடுக்கலாம். ஹோல் கிரெயினு, ப்ரௌன் ரைஸு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். மில்லட்டு, பல்சஸ்ஸு, இந்த ஸ்கின்னோடு சேர்ந்து பல்சஸ் இருக்குல்ல அது எல்லாமே கொடுக்கணும். ஃபிஷ் ஆயில் நிறையா கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, வால்நட்டு இதெல்லாம் நல்லா உங்களுக்கு இதாகும். பனானாஸு, ஸ்பைனாச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா எடுத்துக்கும். இன்னொன்று ஃபிஷ்ஷில் வந்து சாலமான் அப்படின்னா காளா மீன் வந்து அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா இருக்கும். அதனால் அது நல்லா டெய்லி இல்லைனா வீக்லி 3-4 டேஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நல்லா தேவைப்படும். இன்னொன்று காணாங்கிருத்தின்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, டூனா ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. அந்த ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா அது கேட்கும். விட்டமின் B6, மெக்னீஷியம் இது ரெண்டும் அதிகமாக சப்ளிமெண்டேஷன் ஸ்பீச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ஸ்பீச் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விட்டமின் B6, மெக்னீஷியம் நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்து டார்க் க்ரீன் வெஜிடபிள்ஸு, ராகி, சீசம் சீட்ஸு, கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். D3 எக்ஸ்போஷர் டெய்லி சன்னில் வந்து நம்ம வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து இந்த குழந்தைங்க வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாட் ரெக்கமெண்டட் ட்ரக்ஸ்னு இருக்கா, அது மெயினாக வந்து குளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. வீட்டு, ரை, பார்லி இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று டைரி ப்ராடக்ட்ஸு, மில்க்கு, கேர்டு, சீஸு, பட்டர் மில்க்கு அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஹை சுகர் கண்டெய்னிங் ஃபுட்ஸு, சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு அந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கலர் உள்ள ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். கலரிங் ஏஜென்ட் போட்ட க்ரீம் பிஸ்கெட்ஸு, கேண்டீஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சுக்கிற ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஹை ஃபேட் கண்டென்ட், ரெட் மீட்டு, ஆர்கன் மீட்டு, ஃப்ரைடு ஃபுட்ஸு அது மாதிரி உள்ளதை வந்து உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளுடைய அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? ஓகே, அதிரை எஃப்எம் வந்து நல்லா இது ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் நல்லா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறையா கன்சூமர் ரைட்ஸுக்கு எதிராக நிறையா வந்து நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. அகடமிக்காக சைல்டோட என்னென்ன கொள்ளணுங்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் லெவல்லையும் உமன்ஸ் டே இன்டர்வியூ ப்ளஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் லெவல்லலாம் நல்லா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொன்று ஹெல்த் ரிலேட்டடாக உள்ளதும் பப்ளிக்கு ரீச் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ஆக்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள்.